வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் மேட்சஸில் போட்டிருப்போம். எம்ஐ விசஸ் இன்னும் ஏதோ ஒரு மேட்ச்சில் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துஷாரா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு லைவில் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஓவர் போடவே இப்போ பாருங்கள் அந்த விக்கெட்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் அது இதுன்னு சொல்லிட்டு 24 பேர் சரிங்களா. ஸோ நம்ம வீடியோ போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நினச்சி தான் போடலை. பட் எல்லா மேட்சஸுடைய அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் கேப்டன் வருவாங்க. ஸோ அதே போல் டெலகிராமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஒரே ஒரு இந்த மாதிரி இந்த டீமில் இவங்க கேப்டன் வைஸ் கேப்டன், அதே போல் அவங்க டீமில் அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு 4 பேர் 5 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக தான் கொடுத்துருப்பேன் ஒரே டீமில் சரிங்களா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நிறையா மேட்சஸில் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வேணால் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். மும்ரா கேப்டனாக சொல்லியிருப்பேன். போன கடைசியாக நடந்த மேட்ச் இந்த மேட்ச்சுக்கு வந்து ஹாரிஸ் ரஃபா தான் கேப்டனாக சொல்லியிருப்பேன். ஸோ அது இந்த மாதிரி வந்து கிராண்ட் லீக் நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஃப்ளாப் பிளேயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ சில மேட்சஸ் வேணால் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ நிறைய மேட்சஸ் 90% மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடாத எல்லா மேட்சஸுமே நான் வந்து டெலகிராமில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போ நம்ம வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயர் கிடையாது. அதே போல் ஸோ வெறும் 11 பேர் தான். ஸோ இதில் பெருசாக வந்து இவங்க இந்த பவுலிங் இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ப்ராப்பராக கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் நம்ம இந்த ட்ரீம் 11 யூஸ் பண்ணக்கூடிய இப்போ இந்த யாரெல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் எப்படி இருக்கும்னு அப்படி தான் கொடுப்பேன். ஸோ இது சரியாகவும் வரலாம் தவறாகவும் வரலாம் சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இதில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் பிளேயரை எடுத்துக்கோங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ மற்ற பிளேயர்ஸ் வந்து நான் ஃப்ளாப்னு சொன்னால் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட இருந்து என்னென்ன டிப்ஸ் இருக்குதோ அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஸ்ரீலங்கா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 4th T20 சரிங்களா. ஸோ வேர்ல்டு கப்புடைய 4th T20 ஸ்ரீலங்கா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சரிங்களா. ஸோ ஸ்ரீலங்காவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிசங்கா, கே மெண்டிஸ், சமர விக்ரமா, அசலங்கா, கமிண்டு மெண்டிஸ், மேத்யூ, ஹசரங்கா, டி ஷனாக்கா, தீக்ஷனா, மதுசனாக்கா. ஸோ இந்த 2 பேர்த்துலேருந்து ஏதாச்சும் ஒருத்தர் இன்றைக்கி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீரா அண்ட் பத்திரனா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 11 பேர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டீகாக், ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், கிளாசன், மில்லர், ஸ்டப்ஸ், மேக்ரோ ஆன்சன், மகாராஜ், பி ஃபார்ச்சூன், ஓ பாட்மேன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 10 பேரும் அதில் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரபாடா அல்லது நோர்க்கியா. ஸோ இந்த 2 பேர்லேருந்து எனி ஒன் சரிங்களா. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 12 பேர், இதில் ஒரு 12 பேர், அதில் யாருக்கு பதில் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி நிசங்கா சரிங்களா. ஸோ பி நிசங்கா 1, கமிண்டு மெண்டிஸ் 2, அசரங்கா 3, டி சனாக்கா 4, பத்திரனா 5, டி மதுஷன்கா சரிங்களா. ஸோ 6. ஸோ இந்த 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பி நிசங்கா, கமிண்டு மெண்டிஸ், டபிள்யூ அசரங்கா, டி சனாக்கா, எம் பத்திரனா, டி மதுஷனாக்கா சரிங்களா, மதுஷன்கா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 6 பேர் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இதில் யார் கேப்டனாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமிண்டு மெண்டிஸ் சரிங்களா. ஸோ இவரை வந்து நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்திரனாவை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஸ்ரீலங்காவுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்துக்கோங்க. கமிண்டு மெண்டிஸ் 1, பத்திரனா 2 சரிங்களா. ஸோ இந்த 2 பேர்த்துலேருந்து எனி ஒன் கண்டிப்பாக கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகம். சவுத் ஆஃப்ரிக்கா சரிங்களா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்ரம், ஹென்ட்ரிக்ஸ், ஹுண்டன், டீகாக் சரிங்களா. ஸோ இந்த 3 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 3 பேருமே ஃப்ளாப் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 பேர்த்துலேருந்து எனி ஒன் சரிங்களா. ஸோ ஏதாச்சும் ஒரு பிளேயர் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இவன் இந்த 3 பேர்த்துலேருந்து எனி ஒன் அந்த ஒரு பிளேயர் மட்டும் வச்சுக்கோங்க. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்துலேருந்து எனி ஒன்.
அதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம டிகாக்கே எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கரமுக்கு போயிடணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் இந்த 3 பேர்த்துலேருந்து எனி 1 சரிங்களா. செகண்ட் பிளேயர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஆன்சன் 2, பி ஃபார்ச்சூன் 3, கே ரபாடா 4, டேவிட் மில்லர் 5 சரிங்களா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 பேர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க. டேவிட் மில்லர் 1, மேக்ரோ ஆன்சன் 2, பி ஃபார்ச்சூன் 3, கே ரபாடா ஸோ 4 சரிங்களா. ஸோ இந்த 4 பேர் மார்க்கம் ஹென்ட்ரிக்ஸ் டிகாக் இந்த 3 பேர்த்துலேருந்து எனி 1 சரிங்களா. ஸோ 5 பேர். ஸோ இந்த 5 பேர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம். ஸோ யார் கேப்டனாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ ஆன்சன் சரிங்களா. ஸோ இவர் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா. ஸோ மேக்ரோ ஆன்சன் வந்து இன்றைக்கி கேப்டனாக கொடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் டிகாக்கை கூட நீங்கள் ஈஸியாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ரிஸ்கி ட்ரை சரிங்களா. ஸோ நீங்கள் கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சான்ஸ் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்ச அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ மேக்ரோ ஆன்சன் தான் கண்டிப்பாக கேப்டன். ஸோ மற்ற பிளேயர்ஸ் வந்து நீங்களே யாராச்சும் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ பி ஃபார்ச்சூன் ஸோ அவர் கூட நீங்கள் ஈஸியாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மேக்ரோ ஆன்சன் கேப்டன், பி ஃபார்ச்சூன் ஸோ வைஸ் கேப்டன். ஸோ இந்த 2 பேர்த்துலேயும் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து கமிண்டு மெண்டிஸ் கேப்டன், பத்ரினா வைஸ் கேப்டன். சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஆன்சன் கேப்டன், பி ஃபார்ச்சூன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ சரிங்களா. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஃப்ளாப் ஆகுது, நான் சொன்ன பிளேயர்லையும் ஏதாச்சும் ஒரு கொலாப்ஸ் நடக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நிசங்கா ஸோ ஒரு 30 ரன், அதாவது அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன். ஸோ 30 ரன் அடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 பாயிண்ட் ஸோ ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவார். ஸோ அதனால தான் நான் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ நிசங்கா வேணால் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்கா ஜெயிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிசங்காவை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சுன்னா சரிங்களா. ஸோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் சமர விக்ரமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சமர விக்ரமா எடுக்கல அப்படின்னா அசலங்காவை ட்ரை பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பிளேயருக்கு இந்த ஒரு 2 பிளேயரை எடுக்கக்கூடாது, எனி 1 எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்கள் டீம் சரியாக வரும் சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ அப்படி புரியாதவங்களுக்கு நான் 3 டிப்ஸ் 3 லாஜிக்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த கான்செப்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இதில் புரியும் சரிங்களா. ஸோ இப்படி தான் வரும். இது நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணி போட்டாலும் போடுறதும் போடாததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. இது ஏன்னா இந்த 3 பேர்த்தில் 3 பேருமே ஃப்ளாப்னு சொல்லிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ ஏன்னா 3 பேர்த்தில் எனி 1 வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேட்ச் நடக்கக்கூடிய லக்ன டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஓப்பனிங்லேயே இந்த 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டா ஓப்பனிங் இறங்கக்கூடிய 3ஆவதாக வரக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு அந்த ஓப்பனிங்கை பர்டிகுலர் ஒரு 50 மினிட்ஸ் அல்லது ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த அரை மணி நேரத்துக்கு தேவையான இம்பாக்ட் அந்த இடத்துல பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா. ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயர் கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார் சரிங்களா. ஸோ என்னதான் டே பிரகாரம் ஃப்ளாப்பாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இன்றைக்கி டேவே நமக்கு நல்லா இல்லைனாலும் கூட பர்டிகுலராக நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு நாளில் சரிங்களா. ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக ஒரு 45 நிமிஷம் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அவனுக்கு டே நல்லா இல்லைனாலும் கூட அந்த 45 நிமிஷம் கண்டிப்பாக அந்த நபருக்கு நல்லா இருக்கும். இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் சரிங்களா. ஸோ அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ட்ரீம் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிளேயரை மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் சரிங்களா. ஸோ அந்த கால்குலேஷன் படி இந்த 3ல் எனி 1 ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல டீமாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ இதில் ஏதாச்சும் புதுசாக பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நமக்கு இது யூஸ் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும். உங்களுடைய அன்பும் ஆதரவு எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மேட்சஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டனும் இந்த நான் என்ன ஃப்ளோவில் சொன்னனோ ஸோ இதே போல் ஒரே கேப்டன் ஒரே வைஸ் கேப்டன் தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே சிம்பிளாக கன்ஃபார்ம் பிளேயர், ஏவரேஜ் பிளேயர், ரொட்டேஷன் பிளேயர், அதாவது ஏவரேஜ் பிளேயர், ஃப்ளாப் பிளேயர், யார் கேப்டன் வைஸ் கேப்டன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா
எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற டிப்ஸும் அதே போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதும், ஸோ கடைசி டைத்தில் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆகிறாங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ எல்லோரும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.